அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 9வது வகுப்பு தமிழ் விடுத்துவது பாடம் 3 இதிலிருந்து ஒரு வரி கூட விடுபடாமல் எடுக்கப்பட்ட கேள்வி பதில்கள். இந்த வீடியோவில் இருக்கின்ற கேள்வி பதில்களை நீங்கள் முழுமையாக எழுதி படித்தால் இந்த பாடத்தை முழுமையாக படித்தது போன்று எல்லாம் இருக்கும். எனவே அரசு தேர்வுக்கு ஆயத்தமாகின்றவர்கள் இந்த வீடியோவில் உள்ள ஒவ்வொரு கேள்வி பதில்களையும் எழுதி வைத்து படித்து பயன்பெறவும். வீடியோக்குள் போகலாம் வாங்க. தித்திக்கும் தெள்ளமுதாய் தெள்ளமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் தமிழ் விடுத்துவது. தித்திக்கும் தெள்ளமுதாய் தெள்ளமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் தமிழ் விடுத்துவது. வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உன்னை சிந்து என்று சொல்லிய நாச்சிந்துமே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் தமிழ் விடுத்துவது. வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உன்னை சிந்து என்று சொல்லிய நாச்சிந்துமே என்று பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் தமிழ் விடுத்துவது. தமிழ் விடுத்துவது ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. தமிழ் விடுத்துவது ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. தூது வாயில்கள் எவை? கவிதை, அதற்கொரு கருவி, கிளி, அன்னம், விரலி, பணம், தந்தி. தூது என்ற சிற்றிலக்கியத்தை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சந்து இலக்கியம். தூது என்ற சிற்றிலக்கியத்தை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சந்து இலக்கியம். தமிழையே தூது பொருளாக்கி உள்ளது எவை? தமிழ் விடுத்துவது. இது தமிழின் இனிமை, இலக்கிய வளம், பாச்சிறப்பு, சுவை, அழகு, திறம், தகுதி ஆகியன இச்சிற்றிலக்கியத்தில் விரவியுள்ளன. சிந்தாமணி சிதறாத மணி என்னும் இரு பொருளையும் குறிப்பது எது? சீவக சிந்தாமணி. சிந்தாமணி சிதறாத மணி என்னும் இரு பொருளையும் குறிப்பது எது? சீவக சிந்தாமணி. குறம் பள்ளு சிற்றிலக்கிய வகைகள். குறம் பள்ளு சிற்றிலக்கிய வகைகள் மூன்றினம்: துறை, தாளிசை, விருத்தம். திறமெல்லாம், சிறப்பெல்லாம். சிந்தாமணி சிதறாத மணி, சீவக சிந்தாமணி என்னும் இரு பொருளையும் குறிக்கும். சிந்து ஒரு வகை இசைப்பாடல். முக்குணம், மூன்று குணம்: அமைதி, மேன்மை, சுட்டும் குணம், தத்துவம். அமைதி, மேன்மை, சுட்டும் குணம், தத்துவம். சோம்பல், தாழ்மை போன்றவற்றை குறிக்கும் குணம் தாமசம். சோம்பல், தாழ்மை போன்றவற்றை குறிக்கும் குணம் தாமசம். போர், தீவிரமான செயல்களை குறிக்கும் குணம் ராசசம். அதாவது இந்த கேள்வி பதில்கள் எளிமையாக மனதில் புரிய வைக்க முடியும். அமைதியாக இருக்கிறவங்க தத்துவத்தை தான் பேசுவாங்க அதிகமாக. சோம்பல், தாழ்மையாக இருக்கிறவங்க ரொம்பவும் சோம்பலாக இருக்கிறாங்கன்னு சொன்னாலே தாமதமாகும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதே போல் போர், தீவிரமான ராஜதந்திரம் போரில் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் வைக்கலாம். தேவர்களின் முக்குணம் தத்துவம், தாமசம், ராசசம். தேவர்களின் முக்குணம் தத்துவம், தாமசம், ராசசம். தொல்காப்பியர் குறிப்பிடும் வனப்பு எண்ணிக்கை யாது? 8. தொல்காப்பியர் குறிப்பிடும் வனப்பு எண்ணிக்கை யாது? 8. தமிழின் சிறப்புகள் எவை? இயல், இசை, நாடகம். தமிழின் சிறப்புகள் எவை? இயல், இசை, நாடகம். மனிதரால் உண்டாக்கப்பட்ட வண்ணங்கள் எத்தனை? 5. அவை வெள்ளை, சிவப்பு, கருப்பு, மஞ்சள், பச்சை. மனிதரால் உண்டாக்கப்பட்ட வண்ணங்கள் எத்தனை? 5. அவை வெள்ளை, சிவப்பு, கருப்பு, மஞ்சள், பச்சை. தமிழ் மொழி தூங்கிசை வண்ணம் முதலாக இடைமெல்லிசை வண்ணம் ஈராக டேஸ் வண்ணங்கள் கொண்டுள்ளது 100. இது ஒரு பாடல் வரி.
கைவரப் பெற்று பொருந்தி நின்று சிந்தார் கெடாத ஊனரசம் குறையுடைய சுவை நாவின் சுவை 6 நாவின் சுவை 6 செவிகளுக்கு விருந்தளிக்கும் சுவை தமிழ் மொழியில் எத்தனை 9 அவை வீரம், அச்சம், இளிப்பு, வியப்பு, காமம், அவலம், கோபம், நகை, சமநிலை. இவைகள் நவரசம் என்று அழைக்கப்படுகிறது. தமிழ் மொழிக்கு அலகுகள் எத்தனை? 8 தமிழ் மொழிக்கு அலகுகள் எத்தனை? 8 2 கண்களைப் போல் 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு டேஸ் என்று பெயர்? கன்னி. தமிழில் 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி ஆகும். இனிக்கும் தெளிந்த அமுதாய் அந்த அமிழ்தினும் மேலான முத்திக்கனியே பாடல் ஆசிரியர் அறியப்படவில்லை. வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் என்னும் வேறு பெயர்களால் அழைக்கப்படுவது தமிழ் விடுதூது. தூது என்பது எவ்வகை இலக்கியம்? சிற்றிலக்கிய வகை. தூது அனுப்பும் பொருட்களின் எண்ணிக்கை 10. தூது அனுப்பும் பொருட்களின் எண்ணிக்கை 10. 10 குணங்கள்: செறிவு, தெளிவு, சமநிலை, இன்பம், ஒழுகிசை, உதாரம், உய்த்தலில் பொருண்மை, காந்தம், வலி, சமாதி. தலைவன் தலைவியருள் காதல் கொண்ட ஒருவர் மற்றொருவர் பால் செலுத்தும் அன்பை புலப்படுத்தி பாடப்பட்டது தூது. தூது ஏற்றப்படும் பாவகை யாது? கலிவெண்பா. தூது ஏற்றப்படும் பாவகை யாது? கலிவெண்பா. தமிழ் விடுதூது எக்கடவுளை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது? மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது. தமிழ் விடுதூதுவின் பாட்டுடை தலைவன் யார்? மதுரை சொக்கநாதர். காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியை தூது விடுவதாக அமைந்துள்ள நூல் தமிழ் விடுதூது. தமிழ் விடுதூதுவின் யார் மீது பெண் ஒருத்தி காதல் கொள்கிறாள்? மதுரை கோவிலில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது. தமிழ் விடுதூது எத்தனை கன்னிகளை கொண்டுள்ளது? 268. தமிழ் விடுதூது எத்தனை கன்னிகளை கொண்டுள்ளது? 268. தமிழ் விடுதூது நூலை முதலில் புதுப்பித்தவர்? உவேசா சாமிநாதன். தமிழ் விடுதூது நூலை முதலில் புதுப்பித்தவர் சாமிநாதன். தமிழ் விடுதூது நூலை உவேசா புதுப்பித்த ஆண்டு 1930. பொறுத்துக. முத்திக்கனி உருவகம், தெள்ளமுது பண்புத்தொகை, தேன் தமிழ் ஓமை தொகை, குற்றமில்லா, ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். சரியாதான் பொருந்திருக்கு. நா இலக்கண குறிப்பு ஓரெழுத்து ஒரு மொழி. நா இலக்கண குறிப்பு ஓரெழுத்து ஒரு மொழி. நா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? நாவு. நா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? நாவு. செவிகள் உணவாக 4ஆம் வேற்றுமை தொகை. அதாவது இதில் வேற்றுமை தொகை கண்டுபிடிக்கிறது. தொகை என்று வந்தாலே இதில் உள்ளாடி ஒரு பொருள் மறைஞ்சிருக்குது. அதாவது வேற்றுமை உருவுகளில் ஒன்று மறைஞ்சிருக்கிறதா வரும். தொகைன்னு சொன்னாலே மறைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். செவிக்கு உணவாக அந்த கூ மறைந்திருக்கு. அதனால இது 3வது ஐ ஆல் கூ 3 வருது. அது 1வதுக்கு வேற்றுரிமை கிடையாது. அப்போது 4வது வேற்றுரிமை தொகை. சிந்தாமணி இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். சிந்தாமணி இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் என காப்பியங்களை வரிசைப்படுத்தும் பாடலை இயற்றியவர் யார்? கவியோகி சுத்தானந்த பாரதியார். காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் என காப்பியங்களை வரிசைப்படுத்தும் பாடலை இயற்றியவர் யார்? கவியோகி சுத்தானந்த பாரதியார்.